ஜெனிசிஸ் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாரா வாசிங்க. 7, 8, 9, 10 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கூடாரம் போட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கும்போது there was a famine in the land and Abraham went down to Egypt to dwell there. Famine was severe in the land. இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு முற்பிதா, கர்த்தரவனை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவனை ஆசீர்வதித்தார். எத்தனையோ வேலைக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்ம குடும்பத்தில் 4 பேர் தான் கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஆபிரகாம் கஷ்டப்பட்டோன்னா கூட இருக்கிற அத்தனை வேலைக்காரங்க 318 பேரா அவ்வளோ வேலைக்காரங்க எல்லாருமே கஷ்டப்படணும். இப்போ அத்தனை குடும்பங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் அவன் போஷிக்கணும். அருமையான தாவீது அதெல்லாம் கோவிலில் இருக்கும்போது 400 பேர் முறுமுறுக்கிறவங்க இல்லையா, கடன்பட்டவங்க அவ்வளோ பேரையும் போஷிக்கணும். அப்போ ஒரு மனுஷன் உயர்த்தப்பட்ட பொழுது அப்போ அந்த கொடிய பஞ்சத்தை கொடுமையை பார்த்தாலும் அவங்களுடைய நிலைமை ரொம்ப கொடுமையாக மாறிடும். இப்போ நீங்கள் குடும்ப தலைவனாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வீங்களோ மற்றவங்களுக்கு சில பேர் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஐயோ என் குடும்பம் இவ்வளோ பஞ்சத்தில் இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, ஏன் எனக்கு நிந்த அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் ஆக்கிறவங்க இருப்பாங்க. குடும்பத்தில் யாராவது வருவாங்க, அங்கே ஒன்று சில பேர் அதை பற்றி கவலைப்படாமல் தூங்கிட்டு இருக்கோம். அங்கங்கே ஒரு எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கும், அடா போடா அப்படின்னு சொல்லி எதை பார்த்தாலும் அப்படி. அப்போது கவலைப்படுற ஒருத்தர். இப்போ இந்த முற்பிதாக்கள் சொல்லப்படுற இந்த ஆபிரகாம் அவன் வாழ்க்கையில் தேவன் ஒரு பஞ்சத்தை கட்டளை இடுகிறார். சில சமயத்தில் அப்போ நம்ம என்ன இப்போ ஆண்டவர் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது அவன் சொல்லுவான், எனக்கும்பா பஞ்சம் வந்துச்சு அப்படி சொல்லுவான் பார். அப்போ அந்த லீடருக்கு, ஒரு பாஸ்டருக்கு, ஒரு லீடருக்கு இல்லை குடும்ப தலைவர்களுக்கு, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறத காரியம் என்னன்னா அவர்கள் மற்றவர்களை ஆற்றி தேற்றத்தக்கதாய். உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இந்த வியாதி வந்துச்சு, நான் ஜெபிச்சேன், கர்த்தரை சுகப்படுத்தினார். ஒரு சாட்சியை கேட்டோம், அந்த சாட்சியில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, யார் திடீர்னு நின்று போச்சு, ஏன்னா கர்த்தரே அந்த ஆக்சிடென்ட் நடக்க அவனை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த வருகிற ஆபத்து அநேகருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சொல்லித்தர்றதுக்குது, அவங்கள தேற்றத்தக்கதா தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு தருணத்தை நமக்கு அதனால்தான் எக்ஸ்பீரியன்ஸ் செல்ல படிக்கும். இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, எம்ஏ படிச்சிருக்கீங்க, எம்ஏ படிச்சுட்ட உடனே அப்போ அவங்க கேட்குறாங்க, எஸ்எஸ்சி படிச்சுக்கிறாங்க, இது என்ன புரியலையே. எம்ஏ படித்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். 7ஆம் கிளாஸ் தான் படித்தோன்னா 11ஆம் கிளாஸ் படிச்சவங்க சொல்லித்தர முடியாது. அப்போ யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க சின்னவங்களுக்கு சொல்லித்தர முடியும் இல்லையா. அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இந்த முதன்மையாக இருக்கவங்களுக்கு ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிளாக வச்சுருக்காரு. நான் உன்னை மட்டும் சோதிக்கல மகனே, உன் மேலே இருக்கிற இவரையும் நான் சோதித்து இருக்கிறேன். அவன் பாருங்க அந்த சோதனையில் நின்றான். நாம் சோதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஆளவன்ற ஒரு முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம், வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த லீடர்ஸ் முறுமுறுக்கிறது பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஏன் தேவனை அவர்கள் அறிந்திருக்கா. விசுவாசின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த காரியங்களை கற்பனை. அப்போ அவன் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவர் அவனோட பேசுறாரு, என்ன சொல்றாரு,
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்போ என்ன செய்கிறான் உடனே? பரவாயில்ல ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த தேசத்தையே கொடுக்க போறீர் ஆண்டவரே அப்படி சொல்லி சிரிச்சிட்டு ஜாலியாக இல்லை, உடனே நன்றி அறிதல் உள்ளவனா ஆண்டவரை தொழுது கொள்கின்றான். பலிபீடம் என்றால் என்ன? ஆல்டர். ஆல்டர் என்ன? காட்ஸ் டேபிள்னு சொல்லுவாங்க. காட்ஸ் டேபிள். இப்போ ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது. அந்த டேபிள் இருக்கும் பொழுது அந்த டேபிள் என்ன இருக்குது? நிறைய புக்ஸ் இருக்குது. நிறைய டேபிள் என்ன இருக்கும்? பழங்கள்லாம் அழகாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பந்தி. இப்போ நமக்கு திராட்சை ரசம் ப்ரெட் இருக்குது இல்லையா, அதே போல் என்ன பண்ணுவாங்க? நிறைய டேபிளில் பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க. அந்த பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பழங்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த பழங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ நம்ம காட்ஸ் டேபிள்லாம் கடவுளுடைய பந்தியில் வந்து என்ன பண்ணுவாங்க? அதில் இருக்க அந்த இது ஆண்டவருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பழங்களை எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணாங்க? கொண்டு போய் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுபோல் இந்த சாக்ரிஃபைஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒருத்த வந்து நன்றி இருக்கிறதுக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்களோ, ஆடுகளையோ மாடுகளையோ என்ன பண்ணுவாங்க? அவளை வெட்டி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை பர்ன் ஆஃபரிங் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அவர்கள் பலி செலுத்தும். பலி செலுத்தும் பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு பிலீஃப்னா அந்த அந்த பலி செலுத்தும் பொழுது அந்த பலி செலுத்தினுடைய அந்த புகை மேலே போகும்பொழுது பரலோகத்துக்கு போகும். அது அந்த பரலோகத்துக்கு போகும் பொழுது அந்த பரலோகத்துக்கு போய் அப்படியே போட்டு ஆண்டவர்கிட்ட போயிடும். நாம் வந்து ஆண்டவர் எங்கே இருக்கான்னு தெரியாது. இந்த புகை என்ன பண்ணும்? போகும் பொழுது நம்முடைய நினைவுகளை, நம்முடைய இருதயத்தை, வாஞ்சைகளை இந்த புகை என்ன பண்ணும்? மேலே கொண்டு போய் கர்த்தர்கிட்ட சேர்த்துரும். அதான் பேர்ன் ஆஃபரிங் சொல்லுவாங்க. பேர்ன்ட் ஆஃபரிங்னா வந்து தகன பலி. வெரி குட். தகன பலிகளை செலுத்துவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அது எந்த காரியத்துக்காக அந்த பலி அவர்கள் செலுத்துகிறார்களோ அந்த பலியினுடைய அந்த அந்த எசன்ஸ் என்ன பண்ணுது? மேலே அப்படியே போகும் பொழுது அது கடவுளை போய் சென்றடையும். அது மூலமாக கடவுள் நம்முடைய இருதயத்தை அவர் புரிந்து கொள்ளும். நம்ம மேலே போக முடியாது, ஆனால் இந்த புகை இந்த அருமையான தகனப்பொருளுடைய காரியங்கள் மேலே போகும்பொழுது கர்த்தர்கிட்ட போவோம். அப்போ ஆண்டவர் நம்மை இவ்வளோ அருமையாக நம்மை புரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை அவங்க அந்த காலத்துக்கு சொல்கிறாங்க. இப்போ தரிசனமான உடனே இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? உடனே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். இப்போ தருவேன்னு சொன்ன உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணுறான், அதை விசுவாசிக்கிறான். தருவேன்னு சொன்ன அப்படியா தருவீங்களா, சரிங்கன்னு போயில்லை, அதை சீரியஸ் ஆகிறான், அவர் நினைவுபடுத்துகிறான். அப்போ என்ன நடக்கும்? ஒரு பலிபீடம் கட்டப்பட்டால் திரும்ப 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 அங்கே பலி செலுத்தப்படும். இதை எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய ஜப வாஞ்சையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணால் அந்த பலிபீடம் இருக்கும்போது, பலிபீடம் இருக்கும் வரலும் பலி செலுத்தப்பட்டிருக்கும். பலி செலுத்த செலுத்த திரும்ப திரும்ப தேவனை ஞாபகப்படுத்துறீங்க நீங்கள். என்ன ஞாபகம்? இந்த பூமியை தருவேன் சொன்னீர, இந்த பூமியை தருவேன் சொன்னீர, இந்த பூமியை தருவேன் சொன்னீங்க, எப்போ தர போறீங்க ஆண்டவரே? ஹல்லேலூயா. அதுதான் ஜபம். திரும்ப 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 பலி செலுத்த தேவனை நீ ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பலி செலுத்தும் பொழுது என்ன இருக்கு? ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவனை நினைவு கூறுறான். இவன் புரிச்சுக்கிறான் ஆண்டவரை முழுமா. ஆண்டவர் அவன் இது பலியிலே அவர் பிரியப்படுகிற தேவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ மறுபடியும் பாருங்க, அங்கேருந்து கிளம்பி போகிறான். போர்க்க ஒன்று மறுபடியும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை 8ஆம் வருஷத்துல கர்த்தருக்கு பலிபீடத்தை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாது. இதே பெத்தேல்ல தான் அவன் என்ன பண்றான்? யாக்கோபு வந்து தொழுது கொள்றான் பாருங்க. இவனுங்க எல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப 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 அந்த காரியத்தை செய்கிற அந்த 3 பேரும் ஏன் வந்து முற்பிதாக்கள் சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு என்ன காரியங்களை கர்த்தர் சொன்னாரோ அந்த காரியங்களை அப்படியே என்ன பண்ணுறான்? ஈசாக்கு அதை அப்படியே எடுத்துக்கிறான். 3வது ஜென்ரேஷன் ஜாக்கப் அப்படியே செய்கிறான். சேர்ந்த உடனே டோட்டலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த இடம் பெத்தேல்லவா படுத்துட்டு இருக்கான். அப்போது பெத்தேல்ல தரிசனமானவன் என்ன சொல்கிறான்? இந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? தனக்கு தரிசனமான அந்த பெத்தேல்ல ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லுக்கு எண்ணெயை வாத்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் எனக்கு தரிசனம், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு இல்லை, தரிசனத்தை தேவன் கொடுத்து விடுகிறார். இந்த படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். ஆபிரகாமுக்கு தரிசனமானவர் யாக்கோபுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறார். அதுபோல் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு தரிசனம் ஆகும்பொழுது அந்த தரிசனத்தை நம்ம என்ன பண்ணோம்?
கடந்தோரத்தில் எழுதி வை. அல்லேலூயா. எழுதி வச்சு திரும்ப 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 ஆண்டவரே இந்த தரிசனத்தை கொடுத்துரு, இந்த பொய்யாக போகாத ஆண்டவரே, இதை நீ நிறைவேற்று. நீ ஜெபிக்க ஒரு நாள் அவன் கண்ணு முன்னாடியே நிறைவேற்றிடும். இதை தான் அவன் செய்கிறான். சொன்ன தரிசனம் ஆன உடனே ஒரு பலிபீடத்தை கட்டிடுறான்ப்பா டபால்னு. அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அவனுக்கு தெரியுது கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். அப்போ நாம் என்ன பண்ணோம்? திரும்ப திரும்ப தேவனை ஞாபகப்படுத்தணும், தொழுது கொள்ள வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எனக்கு நீர் இந்த தேசத்தை கொடுக்க போகிறதுக்காக, சந்ததி கொடுக்க. பரதேசி அழிஞ்சிட்டு இருக்கிறான், இடம் கிடையாது, கோடத்தில் மேற்கொள்கிறான், இதில் பேருக்கு இடம் கிடையாது. எப்படி போய்த்தோம்? ஆண்டு விட்ட வார்த்தைக்காக காத்திருக்கின்றான். அப்போ உடனே அந்த பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்கின்றான். ஆண்டவருடைய திட்டங்கள். அப்போது இப்படி அவன் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது, வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை சோதிக்கின்றார். வசனம் வாரிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. தேசத்திலே பஞ்சம் கொடிதான இருந்தபடினால் ஆபிராம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அப்போ இவ்வளோ குடும்பம் சொன்ன உடனே கடைசியில் திடீர்னு செக் பண்றாரு ஆண்டவர். செக் பண்றாரு. என்ன பண்ணாரு? ஒரு பஞ்சத்தை அனுப்பிச்சிடுறாரு. அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவனை அழைச்சவர், எல்லாம் செஞ்சவர், எல்லாம் பண்ணுவார். கடைசியில் பஞ்சத்தை அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் இவன் பேர் என்ன? விசுவாசத்தின் சந்தை. அவனுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பஞ்சம் நமக்கு, பஞ்சம்னா என்ன அர்த்தம்னா, அது போல் நமக்கு வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், பண கஷ்டங்கள் வரலாம், எப்படிப்பட்ட பஞ்சமாக இருக்கலாம். வியாதி என்ற ஒரு பஞ்சம், வியாதி போல ஒரு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோமா இல்லையா என்பதை தேவன் கவனித்துக்கிட்டே இருப்பார். நமக்கு எப்படி இருக்கணும்? எனக்கு எது வந்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் என்னை மறுதலிக்கவே மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு சில சமயத்தில் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பஞ்சங்களை கொண்டு வருவார், சோதனைகளை கொண்டு வருவார். இவன் என்ன பண்ணுறான்? அந்த சோதனையை பார்க்க நேராக எகிப்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை கூட அவர் வச்சுருக்கிறார். எகிப்தில் நைல் ரிவர் இருக்குது. அந்த நைல் ரிவர் இருக்கிறதுனால அந்த எகிப்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் பஞ்சம் வருவதில்லை. ஏன்னா அந்த செழுமை, அந்த ரிவர் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? அவனை உணர்த்துறாரு. அவன் போயிடுறான். சரி, பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26:1 பாருங்க, வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சத்தே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகரிடத்தில் போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இப்போ இவன் நல்லா கவனிங்க. இப்போ ஐசக் இருக்கிறான், ஐசக் அவனுடைய புள்ள இருக்கான். அவன் புள்ள என்ன பண்ணுறான்? ஆபிரகாமுக்கு அவங்க அப்பாவுக்கு பஞ்சம் வந்த போது புள்ளைக்கு ஐசக்கு ஒரு பஞ்சத்தை அனுப்புகிறார். பஞ்சத்தை அனுப்புன ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? இவன் உடனே என்ன யோசிக்கிறான்? எங்கள் அப்பாவுக்கு பஞ்சம் வந்த போது, ஏன்னா சின்ன பிள்ளையா இருந்திருப்பான்ல, கவனிச்சிருப்பான். அப்பாவுக்கு பஞ்சம் வந்தோன்னா உடனே டக்குன்னு பேங்க்கில் கடை வாங்கினாரு, நம்மளும் போய் கடை வாங்கலாம். இல்லை, எங்கள் அம்மா உடனே நகையை அடகு வச்சாங்க. அதே புத்தி தானே வரும். இப்போ அதே மாதிரி இவன் நினைக்கிறான், டக்குன்னு நம்ம எகிப்துக்கு போனால் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போ, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. டைரக்ஷனை மாற்றிடுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எந்த அளவுக்கு தேவனை நாம் சார்ந்து இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுறோம்? எல்லாவற்றையும் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். முன்னாடி நடந்தது போல இப்போ நடப்பதில்லை. கர்த்தர் வேறே ஒரு பாதையில் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீ நடந்து வந்த பாதையில் புதிய பாதைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தரிசனம் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஹல்லேலூயா.